திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் கொண்டாட்டத்தில் மகாபலி வேடம் அணிந்து சண்டை மேளம் முழங்க மாணவியர் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்கள். வணக்கம் ஹரிதா. பழனியில் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் மகாபலி அரசர் வேடம் அணிந்து சண்டை மேளங்கள் முழங்க மாணவ மாணவிகள் ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சுப்பிரமணியா கலைக்கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு ஓணம் பண்டிகையை மாணவ மாணவியர் கொண்டாடி வருகின்றனர். சுப்பிரமணியா கல்லூரி வளாகத்தில் வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலமிட்டு மகாபலி அரசரை வரவேற்று சிறப்பு பூஜை செய்தனர். மகாபலி அரசர் வேடம் அணிந்து குடையுடன் வந்த மாணவரை சண்டை மேளம் முழங்க காரில் ஊர்வலமாக கல்லூரிக்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் கேரளா பாரம்பரிய உடை அணிந்து திருவாதிரை நடனமாடியது அனைவரின் நிர்வாகம் கவர்ந்தது. கேரளாவிலிருந்து வந்து தமிழகத்தில் தங்கி படிக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் நண்பர்களுடன் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கல்லூரியில் தங்கள் நண்பர்களுடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடியது புதிய அனுபவமாக இருந்ததாக கேரள மாணவர்கள் தெரிவித்தனர். சரிதா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.